ஓம் குருவே நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாக்ஷா பரபிரம்மா ஹஸ்மஸ்ரீ குருவே நமக. ஓம் குருவே எனக்கு துணை, குருவே சரணம். என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி கொடுக்க உன் குரு பகவான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, நீ நீண்ட நாட்களாக என்னிடம் நீ பிடிவாதமாக கேட்டது எதற்காக நீ காத்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயம் இப்பொழுது நடக்கப் போகின்றது. நீ எதை கேட்டாயோ அது இப்பொழுது நடக்கப் போகின்றது. நீ இந்த பதிவை மகிழ்ச்சியுடன் கேட்கலாம். இதை கேட்கும் பொழுது உன் முகத்தில் புன்னகையுடன் இருக்கப் போகின்றாய். நான் உன்னை சரி செய்து கொண்டே வருகின்றேன் என்பதை நீ உணரும் தருணத்தில் உனக்கு தவறாக தோன்றும். நான் உன்னை சரி செய்து கொண்டே வருகின்றேன் என்பதை உணர்ந்து உனக்கு தவறாக தோன்றும் ஒரு சில விஷயங்களையும் எனக்காக மாற்றிக்கொண்டே வருகின்றாய். அது நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் மாற்ற முடியாமல் நீ திணறிக்கொண்டே இருக்கின்றாய். அது உன் அப்பா கண்ணில் எப்படி படாமல் போய்விடும் என்று நீ நினைத்தாய். அந்த விஷயத்தில் மட்டும் எப்படி நீ இவ்வளவு பிடிவாதமாக இருக்கின்றாய். அதில் பிடிவாதமாக இருப்பதால் அந்த விஷயத்தை நான் அடைந்து தீர வேண்டும், அது எனக்கு கிடைத்தே தீர வேண்டும். அதில் நீ பிடிவாதமாக இருக்கின்றாய் என் தங்கமே. உன் பிடிவாத குணத்திற்கான பரிசாக நான் சர்வ நிச்சயமாக உனக்கு அந்த விஷயத்தை தரப்போகின்றேன். நீ அந்த விஷயம் உனக்கு நன்மையை விளைவிக்கும் என்பதனால் மட்டும்தான் அந்த விஷயம் உனக்கு செய்கின்றேன். கவலைப்படாமல் இரு தங்கமே. மற்றவர்கள் உன்னை எந்த விதத்திலும் கூறலாம். நீ எதையும் எதற்காகவும் பதில் தர தேவையில்லை. அப்படி அவர்களுக்கு நீ பதில் கூற தருவாய்க்கு நீ நின்றால் கூட அவர்களிடம் என்னை மன்னித்து விடு என்று கூறிவிட்டு விலகி சென்று விடு என் தங்கமே. ஏன் அப்பா இப்படி கூற வேண்டும்? தவறு செய்தால் தானே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தானே நீ யோசிக்கின்றாய். மன்னிப்பு என்பது தவறு செய்தால் மட்டும் கேட்க வேண்டியது இல்லை. நமக்கு அவர்களிடம் சரிசமமாக வாக்குவாதத்தில் செயல்பட முடியாத பொழுதும் கூட நம்முடைய நிம்மதிக்காகத்தான். ஆனால் உன் வாழ்க்கையில் தேவையில்லாத வாக்குவாதத்தில் இருந்து நீ நகர்ந்து விடு என் தங்கமே. என் பிள்ளை, நிம்மதியான வாழ்க்கைதான் இந்த அப்பாவின் நிம்மதியாக இருக்க முடியும். நீ மன்னிப்பு கேட்பதால் நீ ஒன்றும் தாழ்ந்துவிட போவதில்லை. நீ என்றுமே உயர்ந்துதான் நிற்கப் போகின்றாய். அவரிடம் நீ மன்னிப்பு கேட்பதால் நீ ஒருபொழுதும் தாழ்ந்துவிடப் போவதில்லை. நீ உயர்ந்து நிற்கத்தான் போகின்றாய். மற்றவர்களை நேசிப்பது எந்த விதத்திலும் தவறு கிடையாது. ஆனால் அவர்கள்தான் என் உலகம் என்று ஒரு நாளும் இருக்காதே. அவர்கள் அன்பிலே தான் நிற்பேன் என்று நீ ஒருபொழுதும் இருந்து விடாதே. அவர்களின் அன்பு சில சமயங்களில் கரைந்து போகலாம். அப்பொழுது நீ ஏமாற்றம் அடைந்து விடுவாய். உன் வாழ்க்கையில் பொறுமையை அர்த்தமாக புரிந்து கொள் என் தங்கமே. எதையும் பொறுமையாக அர்த்தமுள்ளதாக புரிந்து கொள் என் தங்கமே. அன்பு என்பது தவறு கிடையாது. அன்பிற்கும் ஒரு அளவு உண்டு. அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதுபோலதான் உன் வாழ்க்கையில் பொறுமையாகவும் உன் வாழ்க்கையில் நடப்பதை நன்கு புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இந்த வாழ்க்கை யாரை எப்பொழுது எங்கு அழைத்தும் செல்வது என்று யாருக்கும் தெரியாது. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். எல்லோருக்கும் நல்லதே நினைக்கும் உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்க நான் வழி செய்கின்றேன். நீ எதை நினைத்தும் கண் கலங்கி அழுது கொண்டிருக்காமல் மகிழ்ச்சியுடன் வாழ்க்கையை வாழ பழகிக்கொள் என் தங்கமே. குருவே நமக. குருவே துணை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாக்ஷா பரபிரம்மா ஹஸ்மஸ்ரீ குருவே நமக. குருவே துணை, குருவே சரணம். வாழ்க வளமுடன்.